இன்னைக்கு நம்ம ஃப்ரம்னு ஒரு தரமான சீரியஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எபிசோடு ஃபர்ஸ்டோட ஸ்டார்டிங்கில் பாய்டுன்னு ஒருத்தர் கையில் ஒரு பெல்லை வச்சுக்கிட்டு அந்த பெல்லை அடிச்சுக்கிட்டே ஊரில் ரோடு வழியாக நடந்து போகிறாரு. அந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் அந்த பெல் சவுண்டு கேட்டதுமே அவங்க வீட்டுக்கு உள்ளாடி போயிடுறாங்க. அப்படி பாய்டு பெல்லை அடிச்சுக்கிட்டே போகிறப்ப மேகன் ஒரு பொண்ணு வெளியே இருக்கா. மேகனோட அம்மா மேகன் உள்ளவான்னு கூப்பிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஒரு 5 நிமிஷம் கூட வெளியே இருக்கம்மான்னு சொல்கிறா. இதை கேட்ட பாய்டு அந்த குட்டி பொண்ணு மேகன் கிட்ட, அம்மா சொல்கிறத கேளு மேகன், வீட்டுக்குள்ளே போ, சூரியன் மறைய போகுதுன்னு சொல்றாரு. அந்த குட்டி பொண்ணு உள்ள போயிடுறா. அப்படியே ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூலை ஹாஸ்பிட்டலா யூஸ் பண்றாங்க. அங்க மிஸ்டர் லூன் ஒரு தாத்தா, அவர் கூட அவரோட பையன் கென்னி செஸ் விளையாடிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் கிறிஸ்டின் ஒருத்தங்க வந்து மிஸ்டர் லூ கிட்ட டைம் ஆகிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. கென்னி இந்த ஊரோட டெபுட்டி ஷெரீஃப். கென்னிக்கு கிறிஸ்டினா ரொம்ப பிடிக்கும். பாய்டும் கென்னியும் எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. பாய்டு அவரோட இடத்துக்கு போறாரு. அவரோட இடத்துக்கு வெளியில ஒரு பலகை இருக்கு. அதுல 96 நைட்டா எந்த இன்சிடென்ட்டும் நடக்கலன்னு போட்டிருக்கு. அப்படியே ஒரு பார்ல காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தர் நல்லா சரக்கு அடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. அவரோட பேர் பிராங்க். பார் அட்டெண்டரோ பிராங்கை எழுப்ப ட்ரை பண்றாரு. ஆனா பிராங்க் எந்திக்கல. பார் அட்டெண்டரும் பாரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு விண்டோவை எல்லாம் துணியை போட்டு மறைச்சிக்கிறாரு. டோர் பக்கத்திலே ஒரு கல் இருக்கு. அதுல டிஃப்ரெண்டான சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதை கரெக்டா நேரா வச்சுக்கிட்டு போயிடுறாரு. அப்படியே பிராங்கோட வீட்டுல காமிக்கிறாங்க. பிராங்க் வேற யாரும் இல்ல, கொஞ்சம் முன்னாடி ஒரு குட்டி பொண்ணு பார்த்தோம்ல மேகன், அவளோட அப்பா தான். பிராங்க் இன்னும் வரல, சூரியன் வேற மறைய போகுது. சரின்னு சொல்லிட்டு பிராங்கோட ஒய்ஃப் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. அவங்க வீட்லயும் அந்த சிம்பிள் போட்ட கல் இருக்கு. நைட் டைம் ஆகுது. அந்த குட்டி பொண்ணு மேகன் தூங்க போறப்ப விண்டோ கிட்ட யாரோ பேசுற சவுண்ட் கேக்குது. பாட்டி வெளியே நிக்கிற மேகன் விண்டோ கிட்ட வான்னு ஒரு குரல். மேகன் மெல்ல அந்த விண்டோ கிட்ட போய் விண்டோ மேல போட்டிருக்க கூடிய துணியை நீக்கி பார்த்தா ஒரு பாட்டி வெளியே நிக்கிறாங்க. அந்த பாட்டி மேகன் கிட்ட பேசுறாங்க. பாட்டிக்கு வெளியே குளிருது, உள்ள வரவா, விண்டோவை திறக்க முடியுமான்னு பாவமா கேக்குறாங்க. அந்த சமயம் ஏதோ சவுண்ட் கேக்குது. மேகனோட அம்மா வந்து பார்த்தா விண்டோல ஒரு பாட்டி இருக்காங்க. மேகன் கதவை திறக்காதேன்னு கத்துறாங்க மேகனோட அம்மா. ஆனா மேகன் திறந்துடுறா. வெளியே பாவமா நின்னுட்டு இருந்த அந்த பாட்டி முகம் அப்படியே கோரமா மாறி மேகனை பிடிக்குது. மேகனும் அவ அம்மாவும் கத்துற சவுண்டு மட்டும் தான் நமக்கு கேக்குது. அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஒரு அம்மா, அப்பா, பொண்ணு, அப்புறம் ஒரு பையன். இந்த சீரியஸ்ல நிறைய நேம்ஸ் வரும். முடிஞ்ச வரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்றேன். சரி, அம்மாவோட பேரு டேபி, அப்பாவோட பேரு ஜிம், பையனோட பேரு ஈத்தன், பொண்ணோட பேரு ஜூலி. இவங்க எல்லாருமே எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்ப காட்டுக்கு நடுவுல ரோட்ல ஒரு மரம் முறிஞ்சு விழுந்து கிடக்குது. வேன்ல இருந்து எல்லாருமே இறங்கி அந்த மரத்தை பார்த்துட்டே இருக்கிறப்போ அங்க காக்கா வெட்டம் அடிக்குது. திடீர்னு நிறைய காக்கா வர ஆரம்பிக்க ஏதோ சரியில்லைன்னு உடனே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அந்த ஊர்ல காமிக்கிறாங்க. நைட்டு சரக்கு அடிச்சு மட்டாயி கிடந்த பிராங்க் வீட்டுக்கு வர்றாரு. வீடு சுத்தி ஆட்களா இருக்காங்க. அந்த இடத்துக்கு பாய்டு செம்ம கோவத்துல வந்து பிராங்க அடின்னு அடிச்சு, நைட் ஆனா வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா, ஒரு ஆண் அவனோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், எல்லா விண்டோவும் ஒன்ன ஆணி அடிக்க சொன்னேன், ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டு அடிக்கிறாரு. இப்ப என்னாச்சுன்னு வந்து பாருன்னு தரன்னு இழுத்துட்டு மாடிக்கு போறாரு. மாடிக்கு போனா பிராங்கால பார்க்க கூட முடியல. பிராங்கோட பொண்ணு மேகனும் பிராங்கோட ஒய்ஃபும் நைட் வந்த பாட்டி இல்ல பாட்டி மாதிரி வந்து ஏதோ ஒரு ஜந்து நாரா கிழிச்சு போட்டு இருக்கு. அப்படியே நெஞ்ச பொழந்து உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்திருக்கு. பாய்டு அங்கிருந்து போயிடுறாரு. அங்க ஒரு சர்ச் ஃபாதர் வர்றாரு. அந்த வீட்லயும் சிம்பிள் போட்ட ஒரு கல் இருக்கு. அதை பாய்டு எடுத்துட்டு போயிடுறாரு. பாய்டு டோனான்னு ஒருத்தவங்கள பார்க்க வந்திருக்காரு. டோனா ஒரு பெரிய வீட்டுல நிறைய ஆட்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. டோனா தான் அந்த வீட்டோட இன்சார்ஜ். அந்த பெரிய வீடை இவங்க காலனின்னு சொல்றாங்க. அந்த காலனில தான் பாய்டோட பையன் இருக்கான். அவன் கிட்ட பிராங்கோட பொண்ணும் பிராங்கோட ஒய்ஃபும் இறந்து போன விஷயத்த சொல்ல அவனும் வருத்தப்படுறான். இப்ப பிராங்கோட பொண்ணுக்கும் ஒய்ஃபுக்கும் இறுதி சடங்கு நடக்குது. அந்த இடத்துக்கு ஒரு வேன் வருது. அந்த வேன்ல இருந்தது வேற யாரும் இல்ல, ஜிம்மோட ஃபேமிலி தான். இத பாய்டு ஒரு மாதிரி பாக்குறாரு. ஜிம் பாய்டு கிட்ட வந்து ஹைவேக்கு போற வழியை கேட்கிறாரு. பாய்டும் ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு அப்படியே நேரா போங்க, நீங்களே பாப்பீங்கன்னு சொல்றாரு. ஜிம் வண்டியை ஓட்டுக்கிட்டே இருக்காரு. பார்த்தா திரும்பவும் அதே டவுனுக்கே வர்றாரு. ஒருவேளை நம்ம நேரா போகாம எங்கேயாவது நம்ம திரும்பி இருப்போம்னு நினைச்சு மறுபடியும் எங்கேயும் டர்ன் ஆகாம நேராவே போறாரு. ஆனா திரும்பவும் அதே டவுனுக்கே வர்றாரு. ஜிம் கடுப்பாகி வேனை திருப்பிக்கிட்டு வந்த வழியிலேயே திரும்ப போறாரு. அப்படி போறப்ப எதுக்க ஒரு கார் வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆகிறது. இந்த ஆக்சிடென்ட்ல ஜிம்மோட வேன் அந்த ரோட விட்டு சைட்ல விழுந்துருது. இதுல ஜிம்மோட பையன் ஈதனுக்கு கால்ல ஒரு ஷார்ப்பான பொருள் குத்தி நிக்குது. அம்மா மயங்கிட்டாங்க. பொண்ணும் அப்பாவும் மட்டும்தான் கொஞ்சம் சுயநனவோட இருக்காங்க. அந்த ஆப்போசிட்ல வந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி அப்படியே தள்ளாடி அந்த ரோட்ல நடந்தே போறாரு. இங்க ஊர் உள்ளாடி பாய்டும் கென்னியும் ஜிம்மோட ஃபேமிலி வர்ற வேனை நைட் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்றதுக்காக ரோட்ல ஆணிய போடுறாங்க. அப்ப அந்த பக்கமா ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்து ஒருத்தர் நடந்து வர்றத பாக்குறாங்க. உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த கார்ல இருந்தவரோ ஒரு வேன்ல மோதி ஆக்சிடென்ட் ஆயிட்டோம், வேன்ல இருக்கிறவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு பாய்டு, கென்னி, கிறிஸ்டி, பாய்டோட பையன் கூடவே அந்த சர்ச் ஃபாதரும் வந்துடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்து இன்னொருத்தரும் வெளியே வர்றாரு. அவர் செம்ம போதை போல. அவர் நிலைமைய பார்த்ததுமே அடி எதுவுமே படலன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாய்டு அவருக்கு
ஹேண்ட் கஃப் போட்டு விடுறாரு. ஏன்னா அவர் போதையில இருக்காரு, நைட் வேற ஆக போது, எங்கேயாச்சும் போயிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு. கவுந்து கிடக்குற வேன் உள்ளாடி பாய்டு பாக்குறப்போ அம்மா மயங்கி கிடக்குறாங்க. அந்த ஃபேமிலியை காப்பாத்துறாங்க. கிறிஸ்டி பாய்டு கிட்ட வந்து குட்டி பையன் ஈத்தனை மட்டும் உடனே எடுக்க முடியல, ஏன்னா அவனோட கால் குத்தி இருக்கக்கூடிய பொருள் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை பேத்து எடுக்க எப்படியும் 1 hour ஆயிரும். ஆனா இன்னும் 40 நிமிஷத்துல சூரியன் மறைஞ்சிரும், என்ன பண்ணன்னு கிறிஸ்டி கேட்க பாய்டும் பரவாயில்ல அவனை வேன்ல வச்சு ட்ரீட் பண்ண முடியுமான்னு கிறிஸ்டி கிட்ட கேட்க கிறிஸ்டி பயப்படுறா. நைட்ல வெளியே இருக்கிறது ஆபத்துன்னு சொல்றா. பாய்டு அந்த சிம்பிள் போட்ட கல்ல காமிச்சு கிறிஸ்டி கிட்ட உன்னால பண்ண முடியுமான்னு கேட்க கிறிஸ்டியும் ஒத்துக்கிறா. கிறிஸ்டி வேன் உள்ளாடி போய் ஈத்தனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கா. ஈத்தனோட அப்பா ஜிம் கிட்ட நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃபேமிலியை போய் பாருங்கன்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துக்கு கென்னி வந்து நம்ம உடனே ஊருக்குள்ள போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். பாய்டும் ஜிம்மியும் அப்புறம் கிறிஸ்டியையும் தவிர வேற எல்லாருமே ஊருக்கு போயிடுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட் ஆனப்போ கார்ல வந்தவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்ப அவர் பெட்ல இருக்காரு. இவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்தவர் இப்பதான் எந்திக்கிறாரு. அவர் பக்கத்துல சாரான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவர் என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க சாரா அவரை கிஸ் பண்ணிட்டு எல்லாம் சரியாகிரும்னு சொல்லி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து தொண்டைக்குழிலே இறக்குறா. அவரு ஆள் அங்கேயே காலி. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கார்ல வந்த கென்னி ஜிம்மோட வேனை நிறுத்துறதுக்காக இவங்களே போட்டு வச்சிருந்த ஆணில இவங்க காரே ஏத்திடுறாங்க. இதனால வண்டியில இனி போக முடியாது. இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல சூரியன் ஃபுல்லா மறைஞ்சிரும். கென்னியும் ஜிம்மியோட ஃபேமிலி கிட்ட நம்ம ஓடணும், எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா ஓடணும்னு சொல்லி அந்த டோனாவோட காலனிக்கு கூட்டிட்டு போறான். இங்க வேன்ல பாய்டு அந்த சிம்பிள் இருக்கிற கல்ல தொங்க விடுறாரு. எல்லா கிளாஸையும் வெளியே இருந்து உள்ள பார்க்க முடியாத மாதிரி துணியை வச்சு மறைச்சுக்கிறாரு. இதை பார்த்த ஜிம் என்ன பண்றீங்கன்னு கேட்க பாய்டும் இந்த வேனை பாதுகாப்பான இடமா மாத்த ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. ஜிம்மும் எதுக்கிட்ட இருந்து நீங்க பாதுகாக்க ட்ரை பண்றீங்கன்னு கேட்க பாய்டும் இங்க நடக்கிறது எல்லாமே வினோதமா இருக்கும், இதை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்ல வர ஜிம்மோட பையன் ஈத்தன் முழிச்சிடுறான். லைட்டா பேசிக்கிட்டு இருக்க ஈத்தனுக்கு சடனா உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. வெளியே ஏதோ மிருகம் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. பாய்டு கிளாஸ்ல போட்டிருந்த துணியை விலக்கிட்டு பாக்குறப்போ வெளியே யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. சடனா அந்த வேனை சுத்தி நிறைய ஆட்கள் சூழ்றாங்க. இங்கேயே இந்த எபிசோடு முடியுது. ஏன் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டை லாக் பண்ணிக்கிறாங்க? விண்டோவை ஆணி அடிச்சது போதாதுன்னு துணியை வச்சு கூட மறைக்க என்ன காரணம்? அந்த சிம்பிள் போட்ட கல்லை ஏன் எல்லாரும் வீட்டுல வச்சிருக்காங்க? பாய்டு நைட் டைம்ல வெளியே பார்த்த அந்த ஆட்கள் யாரு? இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் வர வர எபிசோட்ல பதில் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை பை.